ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மூன் அகாடமி. நம்ம மூன் அகாடமில இருந்து குரூப் 4 தேர்வுக்கு தொடர்ந்து நம்ம 100 நாள் வகுப்புகள் நடத்திக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். அதனை தொடர்ந்து நம்ம மாதிரி தேர்வுகளும் டெஸ்ட் பேட்சஸும் நம்ம கண்டக்ட் பண்ண போறோம். படிக்கிறத தாண்டி டெஸ்ட் போட்டு பார்க்கறது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம படிக்கிறது சரியா, நம்ம படிக்கிறது கொஷின்ஸ்லாம் கேட்பாங்களா, எப்படிலாம் கேட்பாங்க. ஏன்னா கொஷின்ஸே பார்த்தீங்கன்னா 7 விதமான கொஷின்ஸ் இருக்கு. எதனா 7 விதமான கொஷின்ஸ் இருக்கு. அந்த கொஷின்ஸ்லாம் என்னென்ன இருக்கு, ஃபேக்ட் இருக்கு, கூற்று கான்செப்ட் இருக்கு, வரிசைப்படுத்துக, இதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா வெறும் படிச்சுட்டு மட்டும் டைரக்டா குரூப் 4 எக்ஸாம் மெயின் எக்ஸாம்ஸ் போய் நீங்க எழுதுறீங்க அப்படின்னா என்ன பண்ண முடியாது, படிச்சுட்டு போயிட்டும் வேஸ்ட் தான். அப்போ மாதிரி தேர்வுகள் அதிகப்படியா நீங்க போட்டு பார்க்குறப்போ உங்களுடைய லெவல் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல ஒரு 50 கொஸ்டின் போடுறீங்க அப்படின்னா அடுத்த டெஸ்ட்ல 60 கொஸ்டின் போடணும், அதுக்கு அடுத்த டெஸ்ட்ல 70 கொஸ்டின்ஸ் போடணும். ஸோ இந்த மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணதுக்கு டெஸ்ட் பேட்ச் ரொம்ப 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 முக்கியம். நம்ம ஒரு 100 நாள் கிளாஸஸ் கண்டக்ட் பண்றோம். அதை தொடர்ந்து நீங்க இந்த டெஸ்ட் பேட்ச் நீங்க கரெக்டாக கூட ஃபாலோ பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி வசப்படும். சரி, இந்த டெஸ்ட் பேட்சஸை பத்தி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சரிங்களா? நமது லட்சியம் அரசு வேலை. அதன் நோக்கத்துல நம்ம டெஸ்ட் பேட்சஸ் கண்டக்ட் பண்றோம். இதோடைய சிறப்பு என்ன அப்படின்னா, இதோடைய சிறப்பு இந்த டெஸ்ட் பேட்சஸ் நீங்க முடிக்கும் போது, இந்த டெஸ்ட் பேட்சஸ் நீங்க ஓவராலா முடிக்கும் பொழுது உங்களுக்கு 5000 கொஷின்ஸ் கிடைக்கும். மொத்தமா என்னது, நம்ம மேக்ஸ், ஜிஎஸ் அண்ட் தமிழை கவர் பண்றோம். இதை நீங்க எல்லாத்தையும் இந்த டெஸ்ட்டை ஃபுல்லா நீங்க முடிக்கிறப்போ உங்களுக்கு 5000 கொஷின்ஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம அகாடமிஸ்ல இந்த டெஸ்ட் பேட்சஸ் ஜாயின் பண்றவங்களுக்கு மட்டும், டெஸ்ட் பேட்சஸ் ஜாயின் பண்றவங்களுக்கு மட்டுமே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா டே ஷீட்ஸ் கொடுக்குறோம். டே ஷீட்ஸ் நம்ம என்ன பண்றோம், கொடுக்குறோம். இந்த டே ஷீட் என்னன்னா, ஒரு நாளைக்கு ஒரு 50 கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு 90 நாளைக்கு தரும். 90 டேஸ் இந்த டே ஷீட் கொடுக்குறோம். இந்த டே ஷீட்ல அப்படி என்ன சார் இருக்கும் அப்படின்னா, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம தேர்வுக்கு எதிர்பார்ப்போம் இல்லையா, போன வருஷம் ப்ரீவியஸ்ல கேட்டது, பாக்ஸ் கொஸ்டின், முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாமே கொடுத்துருப்போம். இந்த 90 நாள் இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா 4500 கொஸ்டின்ஸ், எவ்வளோ, 4500 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இதுல இருந்து உங்களுக்கு கிடைக்கும். இதையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமா சொல்லிடுறேன், இந்த டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்றவங்களுக்காக மட்டுமே இதை நம்ம கொடுக்குறோம். அப்போ இது ஒரு 5000 கொஸ்டின்ஸ், அது ஒரு 4500 கொஸ்டின்ஸ், மொத்தம் எவ்வளோ, 9500 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு என்ன கிடைக்கும், இந்த டெஸ்ட் பேட்சஸ் நீங்க அட்டன் பண்ணது மூலியமா கிடைக்கும். நல்லா யோசிச்சு பாருங்க. இதை கரெக்டா நீங்க ஒர்க் அவுட் பண்ணி கரெக்டா பிளான் பண்ணி படிச்சு நீங்க எக்ஸாம்ஸ் எழுதுனீங்க அப்படின்னா கண்டிப்பா ரிசல்ட் கிடைக்கும். சரி, இந்த டெஸ்ட் எத்தனை டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போறோம் அப்படின்னா மொத்தம் 34 தேர்வுகள். மொத்தம் 34 தேர்வுகள் நம்ம என்ன பண்ண போறோம், கண்டக்ட் பண்ண போறோம். 34 தேர்வுகள், ஒவ்வொரு தேர்வும் 150 வினாக்களை கொண்டது. ஒவ்வொரு தேர்வும் என்னது, 150 வினாக்களை கொண்டது. தமிழ் மற்றும் ஆங்கிலம் வினாக்கள் தொகுக்கப்பட்டது. பைலிங்லயும் இருக்கும். தமிழ் கொஸ்டின் மட்டும் தான் 100 கொஸ்டின் நமக்கு 100 கொஸ்டின் தமிழ்ல இருக்கும். மேக்ஸ் அண்ட் ஜிஎஸ் உங்களுக்கு இங்கிலீஷ்லயும் இருக்கும், தமிழ்லயும் இருக்கும். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டும் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். தமிழ் வினாக்கள் ஒரு 25 வினாக்கள், ஒரு 25 வினாக்கள், சாரி, தமிழ் 100 கொஸ்டின்ஸ், மேக்ஸ் 25, ஜிஎஸ் 25 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம். இது எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 21/4/2025 ஸ்டார்ட் ஆகுது. எப்போ முடியுது அப்படின்னா எக்ஸாமுக்கு ஒரு 4 நாளுக்கு முன்னாடியே முடியுது. இதுல 2 ஃபுல் டெஸ்ட் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. இதுக்கான சார்ஜஸ் என்ன சார் அப்படின்னா, இதுக்கான சார்ஜஸ் பாத்தீங்க அப்படின்னா 399 ரூபாய். 399 ரூபாய். ஓகேங்களா? 399 இந்த பேமெண்ட் நீங்க பண்ணீங்க அப்படின்னா இதை கட்டி நீங்க என்ன பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். சார், ஃப்ரீ கிளாஸஸ் கொடுக்குறீங்க, டெஸ்ட்டையும் ஃப்ரீயாவே கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். ஃப்ரீயா ஒரு விஷயத்த கொடுக்குறப்போ அதுக்கு வேல்யூவே இருக்காது. நம்ம இது ஆக்சுவலா நம்ம கிட்ட நேரம் ஆஃப்லைன்ல டெஸ்ட் போடுறவங்களுக்கு எவ்வளவு சார்ஜ் பண்ணுவோம் அப்படின்னா 2000 ரூபாய் சார்ஜ் பண்ணுவோம். ஆனா இந்த ஃப்ரீ கிளாஸஸ் நம்ம உள்ள இறங்கிட்டோம். 100 நாள் ஃப்ரீ கிளாஸஸ் நம்ம கொடுத்தாகணும். அப்ப டெஸ்ட் பேட்சஸும் நம்ம கொடுக்கணும். அப்போ இன்ட்ரெஸ்டடா இருக்கிற பசங்க, சார் இன்ட்ரெஸ்டடா நான் இருக்கிறேன் அப்படின்றவங்க மட்டும் இந்த டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணா போதும். இந்த டெஸ்ட் பேட்சை பத்தி டீடைல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? இந்த நம்பருக்கு என்ன பண்ணுவோம், வாட்ஸ்அப்ல கான்டாக்டை சேவ் பண்ணி வச்சுட்டு இந்த நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? 97 91 31 52 16 இந்த நம்பருக்கு நீங்க டெக்ஸ்ட் பண்ணீங்கன்னா இந்த டெஸ்ட் பேட்ச் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. சரி, இந்த டெஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. சிலபஸ் எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணிருக்கோமா, இது ஓவரால் சிலபஸ் எங்க இருந்து எவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்றது ஓவராலா பாயிண்ட். இந்த பிடிஎஃப் எல்லாம் நீங்க ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு இந்த
இந்த பிடிஎஃப் வந்து சென்ட் பண்ணுவாங்க. இதை பார்த்து கூட நீங்க என்ன பண்ணலாம், ஜாயின் பண்ணலாம். சார் இதுல எப்படி சார் இங்க பாருங்க, தமிழ்ல நம்ம சிலபஸ் வைஸாவும் போறோம், ஸ்கூல் புக்ஸ் வைஸாவும் வந்து போறோம். இங்க பாருங்க, தமிழ் இலக்கணம், திருக்குறள், ஒழுக்கம் மற்றும் ஓகேங்களா, அறநூல்கள், நாலடியார், அறிஞர்கள், நாமக்கல் கவிஞர், இந்த டாபிக்ஸ் சிலபஸ் பிரகாரம் போறோமா. கீழே பாருங்க, 6ஆம் வகுப்பு இயல் 1, 2, 3 இப்படி நீங்க வந்து படிச்சுக்கலாம். அடுத்து பாருங்க, ஜிஎஸ்ல பாருங்க, புக் வைஸ் போறோம். அளவீடுகள், விசையும் இயக்கம், நம்மை சுற்றி பருப்பொருள். அப்ப நீங்க 6th இருந்து அப்படியே ஸ்கூல் புக் அப்படியே என்ன பண்ணலாம், கவர் பண்ணிக்கிட்டு வந்து வரலாம். சார் ஸ்கூல் புக் இருந்தாலே போதும், இதை நீங்க என்ன பண்ணலாம், ஃபுல்லா வந்து நீங்க வந்து படிச்சுட்டு வந்துடலாம். அதே போல மேக்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சுருக்குகள், சிம்பிளிஃபிகேஷன் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல, ஓகேங்களா. அப்போ இந்த மாதிரி வந்து டெஸ்ட் வந்து நம்ம என்ன பண்றோம், கண்டக்ட் பண்றோம். சார் ரேட்டு கம்மியா இருக்கு அப்படிலாம் கிடையாது, குவாலிட்டி நல்லா இருக்கும். 7 டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இதுல வந்து வச்சிருப்பாங்க, ஓகேங்களா. ரேட்டு கம்மியா இருக்கு, ஃப்ரீயா கொடுக்குறோம்னு சொல்லிட்டு குவாலிட்டி இருக்கும்னு நினைக்காதீங்க. நாங்க எங்களோட பெஸ்ட்டை வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதனால வந்து இதை வந்து என்ன பண்ணலாம், பயன்படுத்திக்கோங்க, ஓகேங்களா. 399 பெரிய காசு இல்லைங்க. 399 ஒரு மந்த் நீங்க போனுக்கு ரீசார்ஜ் பண்ணக்கூடிய வந்து காசு. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இதனால உங்களுக்கு எவ்வளவு பெனிஃபிட் அடைகிறீங்க, 9500 கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதனால இந்த டெஸ்ட் பேஸ் வந்து கரெக்டா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதுல ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா எத்தனாம் தேதி லாஸ்டா வந்து முடியுது, லாஸ்டா வந்து உங்களுக்கு எப்ப எத்தனாம் தேதி முடியுது அப்படின்னா பாருங்க, 7ஆம் மாசம் தான் நமக்கு எக்ஸாம். 7ஆம் மாசம் 13ஆம் தேதி எக்ஸாம்ஸ். நம்ம என்ன பண்றோம், 9ஆம் தேதியே வந்து முடிக்கிறோம். ஃபுல் டெஸ்ட் 2 ஃபுல் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்றோம். இது மட்டும் உங்களுக்கு 200 கொஷின்ஸ் வந்து இருக்கும். இந்த டெஸ்ட் பேஜஸ் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த கீழே வந்து ஸ்க்ரோல் ஆயிட்டு இருக்கும், அதுல இருக்கிற நம்பர் கூட நீங்க வந்து என்ன பண்ணலாம், டெக்ஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா இதுக்கான பிடிஎஃப் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்றது வந்து சொல்லுவாங்க, ஓகேங்களா. ஸோ இந்த டெஸ்ட் பேஜஸ் வந்து கரெக்டா பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பா வெற்றி அடைய இது ஒரு அரிய வாய்ப்பா வந்து இருக்கும். நன்றி, வணக்கம்.